அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மே மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது கும்பராசி. கும்பராசியுடைய கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, ராசியில் சனி, தனவாக்கு, குடும்பஸ்தானத்தில் புதன், ராகு, செவ்வாய், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன், குரு, சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் கேது என கிரகநிலையில் உள்ளன. அடுத்தது கிரகம் மாற்றம் 1/5/2024 அன்று குரு பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுறாரு. 7/5/2024 அன்று புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுறாரு. 13/5/2024 அன்று சூரிய பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுறாரு. 20/5/2024 அன்று சுக்கிர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார். 24/5/2024 அன்று புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார். 31/5/2024 அன்று செவ்வாய் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார். அடுத்தது கும்பராசியுடைய பலன்களை பற்றி நாம் பார்க்கும்போது, எதிலும் நியாயமும் நேர்மையும் இருக்க வேணும் என எதிர்பார்க்கும் கும்பராசி அன்பர்களே, இந்த மாதம் சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபட வேண்டியது இருக்கும். திடீர் கோபம் உண்டாகும். கட்டுப்படுத்தி கொள்வது நல்லதே. அடுத்தவங்களால் இருந்த தொல்லைகள் குறையும். தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் அலைச்சல் இருந்தாலும் முடிவில் சாதகமான பலன் கிடைக்கும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து போவது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலக வேலை தொடர்பான கவலை ஏற்பட்டு நீங்கும். அதிக நேரம் உழைக்க வேண்டியது இருக்கும். மேல் அதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும். ஆனால் கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலாம். உறவினர்களுடன் நிதானமாக பேசுவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையும். பெரியோர் ஆதரவும் கிடைக்கும். பிள்ளைகளிடம் இனிமையாக பேசுவது நல்லது. பெண்கள் கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவதன் மூலம் நன்மை ஏற்படும். கூடுதலாக எதிலும் உழைக்க வேண்டியது இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகுந்த உகந்த காலகட்டம் இதே. கைக்கு எட்டிய அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தி முன்னேற்றமான பாதையில் போவீங்க. அரசியல்வாதிகள், சமூக சேவகர்களுக்கு பலன்கள் நன்மை தீமை என கலந்து கிடைத்தாலும் ரொம்ப சிறப்பாக இருக்குமுங்க. எந்த ஒரு வேலையையும் செய்யும் முன்னாடி கூடுதல் கவனத்துடன் செய்வது நல்லது. செலவு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண கூடுதல் கவனமுடன் ஆசிரியர்களின் உதவியுடன் பாடங்களை படிக்கிறது நல்லது. அடுத்தது நான் பார்க்க போகிறது அவிட்டம் 3-4 பாதங்கள். இந்த மாதம் புகழ் பாராட்டு சேரும். நல்ல பெயர் எடுப்பதற்கு உண்டான சூழ்நிலைகள் உருவாகும். எதிர்பார்த்த பதவிகள் சேரும். நல்ல பலன்கள் கிடைத்தாலும் அதே நேரத்தில் விழிப்புடன் செயல்படுவதும் நன்மை தரும். இழுபறியாக இருந்த சில காரியங்கள் நல்லா நடந்து முடியும். கையிருப்பு கூடும். தடங்கள் இன்றி எல்லா காரியத்தையும் செய்து முடிப்பீங்க. பணம் தட்டுப்படும் நீங்கும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது சதயம். இந்த மாதம் குழப்பங்கள் தீரும். எந்த ஒரு காரியத்திலும் எதிர்பார்த்த வெற்றி தாமதமாக கிடைக்கும். ஒதுங்கி இருந்தால் கூட வலுக்கட்டாயமாக எதிலையாவது ஈடுபட சுற்றமும் நட்பும் தூண்டுவாங்க. கவனமாக அதை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை காணப்பட்டாலும் வருமானம் சேரும். புதிய முயற்சிகள் காலதாமதமாக முடியும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது புரட்டாதி 1-2-3 பாதங்கள். இந்த மாதம் வாடிக்கையாளர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்த்து அனுசரித்து பேசுவது நல்லதே. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் பணியை கவனிக்க வேண்டியது இருக்கும். மேல் அதிகாரிகளுடன் சக பணியாளர்களும் அனுசரித்து போவது நல்லதே. குடும்பத்தில் அமைதி ஏற்பட குடும்ப உறுப்பினருடன் நிதானமாக பேசுவது, வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது. அடுத்தது பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, விநாயகரை சனிக்கிழமையில் வணங்கி வருவது மன அமைதியை தரும். கடன் தொல்லை குறையும். சந்திராசிரம தினங்கள் 18, 19, 20. அதிர்ஷ்டமான தினங்கள் 11, 12. இதுவரைக்கும் நாம் பார்த்தது மே மாத ராசி பலன்களில் கும்பராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.